பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு, குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய விசேஷம் தான் சொல்லணும். எதிர்பாராத நீண்ட தூர பிரயாணம் ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய தகவல் தொடர்பு இந்த மாதம் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ஸோ இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், பிரேக்கப்பான லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஃபினான்சியலாக இந்த மாதம் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்கோ நோயுடைய தன்மை குறையும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸுடைய அளவுகள் குறையும். வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கடன் பெரிய லெவலில் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையை பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியே வரணும், அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது, அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கு, அல்லது நீங்கள் வேலையை விட்டு தூக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது நீங்கள் பெஞ்சில் இருக்கணும், அல்லது ஐடியலாக இருக்கணும், அல்லது லே ஆஃபில் இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க. அதனால் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் பார்க்குற வேலையை எஃபர்ட்டு கொடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகள், நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய நெருங்கிய பெண் நண்பர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த மாதம் மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நமக்கு வாழ்க்கையில் தேவையற்ற மன வருத்தங்கள் உண்டு. இந்த மாதத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசை வேண்டாம். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை. மினிமமாக ரொட்டேஷன் பண்ணுங்கள், போதுமானது. ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கௌரவம் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகான் விஷ்ணுவை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தருடைய ஜீவ சமாதி போங்க. பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.